ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். நம்ம பெரும்பாலான இந்தியர்களோட வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்குற அரேபியர்களை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியாவோட பெரும்பாலான மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற அரேபியா, அதாவது வளைகுடா நாடுகளை பற்றியும் அரேபியர்கள் தோன்றிய காலம் மற்றும் அவங்க வாழ்க்கை முறையை பற்றியும் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக வளைகுடா நாடுகள்னால் சவுதி அரேபியா, ஏமன், ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம். இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் 7 நாடுகள் இருக்குங்க. அது எதுனா அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உம்மு அல் குவைன், ராஸ் அல் கைமா, ஃபுஜைரா ஆகிய நாடுகள் சேர்ந்தது தாங்க ஐக்கிய அரபு அமீரகங்கிறது. அப்புறம் கத்தார், பஹ்ரைன், குவைத் இதெல்லாம் சேர்ந்தது தாங்க அரேபியா, அதாவது வளைகுடா நாடுகள். அரேபியர்கள் தோன்றிய காலம்னா அது கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னையே தொடங்குதுங்க. ஆரம்ப காலங்களில் இவங்க ஓஎஸ்எஸ் மற்றும் கடற்கரை பகுதிகளில் குடியேறினாங்க. ஓஎஸ்எஸ்னால் பாலைவனங்களில் இருக்கிற பசுமையான இடத்தை தாங்க ஓஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தில் இருக்கிற இந்த ஓஎஸ்எஸில் இயற்கையாகவே நீரூற்றுக்கள் இருக்கும். அதை சுற்றி பசுமையான மற்றும் விவசாயத்திற்கு ஏற்ற இடங்கள் இருக்குங்க. இந்த இடத்துல தான் அரேபியர்கள் முதல்ல குடியேறி பேரிச்சம், பருத்தி, கோதுமை மற்றும் காய்கறிகள் விவசாயம் பண்ணி வாழ்ந்து வந்தாங்க. அரேபிய தீபகற்பம் முழுவதுமே வறண்ட பாலைவனங்கிறதால மழை வெகுவாகவே குறைவான இடங்களாக இருக்குங்க. அதனால் தண்ணி கஷ்டம் ரொம்பவே இருக்கும். அதனால் அரேபியர்கள் பெரும்பாலும் பேடுவின்னு சொல்லப்படுற இடம்பெயரும் குழுக்களாக கூடாரங்களில் தங்கி வாழ்ந்தாங்க. அதாவது பாலைவனத்தில் ஒரு இடத்துல தண்ணி குறைஞ்சிடுச்சுன்னா தண்ணி இருக்கிற அடுத்த ஓஎஸ்எஸ் தேடி இடம்பெயர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தாங்க பேடுவின்னு சொல்லுவாங்க. இவங்க குழுக்களாக வாழ்ந்ததால் ஒவ்வொரு குழுவுக்கும் தலைவன், சட்டங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருந்துச்சுங்க. அரேபியர்களோட உடைன்னு பார்த்தா பாலைவன பகுதிகள்ங்கிறதுனால வெப்பத்திலேருந்து பாதுகாக்க தோப் அப்படிங்கிற நீளமான வெள்ளை உடையும் குட்ரா அப்படிங்கிற தலைப்பாகையும் அணிகிறாங்க. அதுபோலவே பெண்கள் அபாயா என்கிற கருப்பு நிற முழு நீள உடையும் ஹிஜாப்புங்கிற தலையையும் கழுத்தையும் மூடும் விதமான முகம் மட்டும் தெரியும் உடைய அணிகிறாங்க. நிகாப் அப்படிங்கிற தலை முதல் கால் வரை மூடும் கண்கள் மட்டும் தெரியும்படியான உடையும், புர்கா அப்படிங்கிற உடல் முழுவதையுமே மூடி கண்கள் மட்டும் வலைப்பின்னல் இருக்கும்படியான உடையும், ஷெய்லா அப்படிங்கிற மெல்லிய துணியாலான தலைப்பாகையும் அணிகிறாங்க. அரேபியர்களோட உணவு பழக்கம்னு பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இவங்க ஒட்டகை இறைச்சி, பேரிச்சம்பழங்கள், பால் மற்றும் தானிய வகைகள் சாப்பிட்டாங்க. இஸ்லாம் மதம் வந்த பிறகு ஹலால் விதிமுறையுடன் கூடிய ரொட்டி, இறைச்சி, பேரிச்சம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நவீன காலத்தில் ஒட்டகை இறைச்சி முக்கியமானதாக இருந்தாலும் அன்றாட உணவில் ஆடு, கோழி இறைச்சியில் தயாரித்த கப்சா, மந்தி, ஷவர்மா, கபாப், டாப்பூலே மற்றும் ஃபட்டூஷ் போன்ற சாலட் வகைகளும் அரேபிய காப்பியும் சாப்பிட்றாங்கங்க. இவங்களோட வாழ்வாதாரம்னு பார்த்திங்கன்னா அது ஒட்டகம் மற்றும் ஆடு வளர்ப்பு, இறைச்சி, தோல், கம்பளி போன்ற கால்நடை சார்ந்த பொருட்கள் தாங்க. மற்றும் பேரிச்சம்பழங்கள் விவசாயம் செஞ்சு அதை இவங்க ஒட்டக காரவான்கள் மூலமாக அயல் நாடுகளுக்கு கொண்டு போய் வியாபாரம் செஞ்சு வாழ்ந்தாங்க. அது என்ன ஒட்டக காரவான்னு கேட்குறீங்களா? நம்ம ஊரில் நடிகர்கள்லாம் பயன்படுத்துகிற காரவான் இல்லைங்க. பழங்காலத்தில் பாலைவனங்களில் திருடர் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அரேபியர்கள் தனியாக போகாமல் கூட்டமாக ஒட்டகம், குதிரை மற்றும் கழுதைகள் மூலமாக சரக்குகளை ஏற்றிக்கிட்டு போவாங்க. இதுக்கு பேர் தாங்க கேரவன்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க அயல் நாடுகளுக்கு போனதன் மூலமாக சீனா, ரோமாபுரி மற்றும் இந்திய நாடுகளில் வணிகத்தோடு சேர்ந்து மொழி, மதம், கலாச்சாரம், அறிவியல் போன்ற பண்பாடுகள் பரிமாற்றமும் நடந்திருக்குங்க. பின்னாளில் பேடுவின், அதாவது பாலைவன வாழ்க்கையில் இருந்து நாகரிக வாழ்க்கைக்கு கிமு 3000 முதல் கிபி 500 வரைக்கும் மாறினாங்கங்க. ஆரம்பத்தில் பல தெய்வங்களையும் வணங்கின இவங்க கிபி 610ஆம் ஆண்டில் இஸ்லாம் தோன்றிய பிறகு அரேபியர்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்ற தொடங்கினாங்க. இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகளாக அது அறியப்படுதுங்க. 20ஆம் நூற்றாண்டில் 1930களில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தாங்க அரேபியர்கள் உண்மையான நவீன நாகரிக வாழ்க்கைக்கு மாறினாங்கன்னா அது மிக இல்லைங்க. மிகப்பெரிய நாகரிக நகரங்களாக உருவெடுத்த ரியாத், துபாய், தோஹா போன்ற நவநாகரிக நகரங்களுக்கு மக்கள் இடம்பெயர்ந்தாங்கங்க.
வளைகுடா நாடுகள்ன்றது உலகோட மிக முக்கியமான சுற்றுலா நகரங்களை உள்ளடக்கியதுங்க. அதோட இஸ்லாமியர்களோட புண்ணிய தலங்களான மக்கா, மதீனா ரெண்டுமே சவுதி அரேபியாவில் தாங்க இருக்குங்க. ரியாத்தில் இருக்கிற கிங்டம் சென்டர் டவர்ஸ் மற்றும் நேஷ்னல் மியூசியம் உலக புகழ் பெற்றதுங்க. துபாயில் இருக்கிற புர்ஜ் கலிபா உலகத்தோட உயர்ந்த கட்டிடமாக இன்றைக்கும் இருக்குங்க, பார்க்குறவங்கள வியக்க வைக்குதுங்க. அப்புறம் அபுதாபியில் இருக்கிற லூவர் அருங்காட்சியகம், ஷார்ஜாவில் இருக்கிற அழகான கடற்கரைகள், ஓமானில் இருக்கிற வஹீபா பாலைவனம், தோஹாவில் இருக்கிற பழைய சந்தை, பஹ்ரைனில் இருக்கிற பழமையான முத்துச் சுரங்கம் அதாவது பேர்ல் டைவிங் ஹெரிட்டேஜ் போன்ற இடங்கள்லாம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா இடங்களாக இப்போவும் இருக்குதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் வளைகுடா நாடுகளோட சுற்றுலா பயணிகளோட வருகை அதிகமாயிட்டே போகுதுங்க. 2023 மட்டும் வந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை 68.1 மில்லியன்னா பார்த்துக்கோங்களேன். அதன் மூலமாக $110.4 பில்லியன் அளவுக்கு வருவாயிட்டு இருக்கிறாங்க. உலக புகழ்பெற்ற நகரங்கள், அறிவியல் மையங்கள், ஒருங்கிணைந்த சமூக கல்வி வளர்ச்சின்னு இன்றைக்கி வளைகுடா நாடுகள் உலகத்தோட பணக்கார நாடுகளாக இருக்கிறதுல அவங்களுக்கு பெருமைதானங்களே. இன்றைக்கி சூழ்நிலையில் 80 முதல் 90 லட்சம் இந்தியர்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற நாடுகளாக உலக வரலாற்றில் வளைகுடா நாடுகள் இடம் பிடிச்சிருக்குன்னா அது அவங்களோட ஓய்வில்லாத சோர்வில்லாத உழைப்பு தாங்க காரணம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அரேபியர்களோட வரலாறு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோக்குள்ள உங்களை நான் சந்திக்கிறேன் with different kinds of topics. Till then, bye from Uncle John Show. Bye bye. See you all. Bye bye.